அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நாகூர் அனிப்பா தொழிலுக்காக ஒரு பாட்டு பாடினார். ஆனால் அந்த பாடலெல்லாம் நடைமுறைக்கு வந்துடாது. ஆனால் சில அறிவுரைகள் அந்த பல பாடல்களில் ஒரு கண்ணதாசன் பாடலில் ஏராளமான அறிவுரைகள் இருக்கு. நாகூர் அனிப்பா சொல்றது, இறைவனிடம் கையேந்துகள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இவன் இறைவனிடம் கையேந்தலாம் பொட்டாட்டிக்கிட்ட போய் கையேந்துறான். அதனால மாறுபட்டு போயிடுறான். இறைவனிடம் மோட்சத்துக்காக கையேந்துங்கள், மோட்சம் கண்டிப்பா இறைவன் தருவான், அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. இந்த அலைக்கடலையும் பூமியும் அமைச்சிட்டு அவன் வேடிக்கை பார்த்துக்கிறான், நீ வருவியான்னுட்டு. ஆனா நீ வர்றதே இல்லை. அதனால இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று நாகூர் அனிப்பா பாடினார். ஆனா அதைப்படி இறைவன்கிட்ட கையேந்தனா பரவாயில்ல, இவன் ஊரா ஊடா பொண்டாட்டிக்கிட்டவன் கையேந்திக்கிட்டு இருந்தா எங்க இறைவன்கிட்ட கையேந்தது? பாடல்கள்லாம் சரியா தான் பாடியிருக்கிறாங்க, சொன்னதெல்லாம் சரியா தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம செயல் தானே சரியில்லாதது. அந்த செயலை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் மனதை பத்தி சொல்லியிருக்கீங்க. மனதை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இடத்துக்கு வர வச்சது மனசுதான். கடவுளை பத்தி பேசுறது மனசுதான். எல்லாமே மனசு. அந்த மனசு ஒரு பாடா இல்லாம இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கும்போது மட்டும் அதோட முழு 100% இருக்குது. ஆனா வீட்டு விட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா மற்ற செயல்கள் ஈடுபட்டது. அப்ப அந்த மனம் ஏன் இறைவன் தான் நம்மளுக்கு அல்டிமேட்டா தெரியும் போது, ஆனா அந்த இறைவனை நம்ம பிடிக்க மாட்டோம். இல்ல, இறைவன் ஆன்மாவா இருக்கிறான், மனம் மனுஷனா இருக்கிறான். இறைவன் தடுமாற்றமே கிடையாது, ஆனா மனுஷனுக்கு தடுமாற்றம் உண்டு. இறைவன் அடையாளத்தை பார்க்கறது இல்லை, ஆன்மாவையே பார்க்கறான். ஆனா மனுஷன் ஆன்மாவை பார்க்கறதுல அடையாளத்தையே பார்க்கறான். நீ இங்க வந்த உடனே நான் ஒரு அடையாளமாகறேன், என்ன பார்த்த மனசு என் மேல நிக்குது. வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டியை பார்த்த உடனே பொண்டாட்டி அடையாளமா நிக்கிற மனசு அவன் மேல போயிடுது. அப்போ மனுஷனா இருக்கிற உனக்கு மனசு தடுமாறுமே தவிர கடவுளா இருக்கிற இறைவனுக்கு தடுமாற்றமே கிடையாது. ஆனா மனுஷன் தடுமாற்றான். ஆனா இந்த மனசை சீர்படுத்தணும்னா இதுக்கு ஒரு வழி, ஒரே வழி தான் இதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த பாடத்தை தவிர வேற வழியால மனசை உறுதிப்படுத்தவும் முடியாது, தடுமாற்றத்தை தடுக்கவும் முடியாது. அப்போ இந்த பாடத்தை முழுமையா சீரா செய்யணும். இங்க பார்த்து மட்டும் நான் அடையாளமா இருக்கிறத வச்சுக்கின்னு இங்க இருக்கிற போது இந்த நினைவும் வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி புள்ளக்குட்டி சொத்து சுகம் நினைவு வந்ததுன்னா இறைவன்ற நினைப்பையும் நீ என்ற நினைப்பையும் மறந்துடுவீங்க. அதனால எந்த நேரமும் 24 மணி நேரம் இறைவனை மறந்துடுங்க, என்னையும் மறந்துடுங்க, பொண்டாட்டியை மறந்துடுங்க, உங்க உயிரை நினைங்க. அதுதான் உங்க கூட வரப்போகுது. உன் பொண்டாட்டி உன் கூட வரப்போதில்ல, பொண்டாட்டி கூட நீ போக போறதும் இல்லை. அவ யார் வயிற்று பொண்ணு, அவ பிறந்தா அவ பாதியில போக போறா. நீ யார் வயிற்று புள்ளையோ நீ பிறந்த நீ தனியா போக போற. இடையில டூரிஸ்ட் சென்டர், இது உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. எல்லாரும் வந்தோம், எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாரும் பேசுறோம், எல்லாரும் பிரிய போறோம். இங்க யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லைன்ற வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முட்டாள்தனமா வாழ்ந்தா அது என்ன அறியாமைன்றதான் முட்டாள்தனம்ன்றதானே எனக்கு தெரியல. எல்லாமே செய் உலகத்துல இங்க ஒண்ணுதுன்னு இங்க ஒரு பொருளும் இல்லை இல்லையா? நீ வச்சிருக்கிற பணத்துல உன் கையெழுத்த போடு, என் பணம் இதுன்ட்டு கையெழுத்து போட முடியுமா? அப்போ இங்க பணமும் இல்லை. இந்த பூமி உந்துன்னா ஒரு படி மண்ணாவது எடுத்து போக முடியுமா? நீ போகும்போது எடுத்து போக முடியாது. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்க எந்துங்க நீனா உன் பொண்டாட்டியை கூட போக முடியுமா? முடியாது. தனித்தே தனித்தே போக போற. இந்த தனித்தே போகக்குள்ள தலைவனை பிடிக்கிறதுக்கு வழியை தேடுங்க. அந்த வழி ஒண்ணுதான் உங்களை சீர்படுத்தும், மற்ற வழியெல்லாம் சின்ன பண்ணமாக்கும். அதனால உலகத்துல இங்க யாரும் இறைவன் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்தது நம்ம வாழறதுக்காக. ஆனா நம்ம வாழணுமே தவிர உரிமை கொண்டாடக்கூடாது. உரிமை கொண்டாடும் போது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உரிமையோட எதுவும் கிடைக்காதீங்க. அதனால இறைவனை உரிமையை கொண்டாடுங்க, இறைவன்கிட்ட உரிமையோட வைங்க, இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு. ஆனா மற்ற இந்த உலக பொருள்கள் எதுவுமே உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால இந்த உலக பொருள்களை அனுபவிங்க, ஆனா உரிமை கொண்டாடாதீங்க. இறைவனை உரிமை கொண்டாடுங்க, கண்டிப்பா இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு.
மண்டலத்துக்கு இந்த பாடம் மட்டும்தான். அந்த ஒரு பாடத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும். வேற எதுலேயுமே உணர முடியாது. எந்த பக்தி எந்த இதுலேயும் இதை உணர முடியாது. இந்த ஒரு பாடத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும். அதை சீரான முறையில் செய்தீங்கன்னா தான் உணர முடியும். பாடம் வாங்கறதால உணர முடியாது. அதை செய்து அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். ஒரு வேலை கிடைச்சிட்டோன்னா அந்த மாதமே சம்பளம் கொடுத்துருவோன்னா போய் உழைக்கணும். உழைச்சா தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அது மாதிரி இந்த உபதேசங்களை வாங்கி அதை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமே தவிர உபதேசம் வாங்குறதால ஒன்றுமே கிடைக்காது. இதெல்லாம் ஏமாற்ற விஷயம். இந்த உபதேசம் வாங்கிச்சுன்னா நீ இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்றதுலாம் ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது, தெளிவோடு இருக்கணும் தான் நான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன். அதனால் தெளிவோடு வாழுங்க, உண்மையான பாதை இறைவனை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஒரு நாள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. சின்ன ஒரு கேள்வி. அடுத்து இப்போ நம்ம சந்ததியர் வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு? ஏன்னா பழைய மாதிரி வந்து இப்போ இறங்கிட்ட போய் திருப்பி போய் இதை கேள்வி அதை கேள்வி சொல்கிறதுக்கு பதில் சந்ததின்னு நீ யாரை சொல்கிற? இப்போ நம்ம வாழ்றதுல நம்ம பசங்க. உன் பசங்களா? இல்லை ஐயா, உன் பசங்க இருக்கிற வீடு தான் உன் பசங்க. உள்ளகிறவன் உன் பசங்க கிடையாது. உன் பசங்களா இருந்தா நீ எதை நினைக்கிற அவன் அதை நினைப்பான். நீ எதை செய்யறியோ அவன் அதை செய்வான். நீ நினைக்கிறது ஒன்று அவன் செய்யறது ஒன்று. அவன் வேற நீ வேறன்னு தெரிஞ்சு போகுது இல்லை. இது தெரியாம ஏன் புள்ள ஏன் பொண்ணுன்னு ஏமாந்து போறது தான் மிச்சம். அதனால இது அறியாமை. கட்டி வச்சுக்கிற 4 வீடு, 4 வீட்டில் 4 குட்டனக்காரங்கிறான். அவன் இஷ்டப்படி தான் அவன் வாழ்வான். வீட்டுக்காரன் இஷ்டப்படி வாழ மாட்டான். அது மாதிரி பெத்த பிள்ளைக்கு கட்டிக்கிற வீடு உந்து தான். ஆனால் வீட்டுக்குள்ள குடுத்தனங்கிறவன் வேற ஒருத்தன். அவன் இஷ்டப்படி தான் அவன் வாழ்வான். நீ சொல்றபடி வாழ மாட்டான். இது புரியாததால் தான் இந்த துக்கத்தில் ஊந்து போட்டான். இந்த துக்கம் வர்றதுக்கு காரணமே பிள்ளைங்களால துக்கம், பொண்ணால துக்கம், பேரனால துக்கம், பேத்தியால துக்கம்ன்றது இது இந்த உண்மைகள் தெரியாததால வர விளைவுகள் தான். இங்க எதுவுமே உந்து இல்லைன்றன. அப்புறம் ஊம்புள்ள எங்க இருக்கிறான் இங்க? ஊம்புள்ள சொரக்கா விதை போட்டா நீட்டு சொரக்கா விதை போட்டா நீட்டு சொரக்கா காய்க்கும். குண்டு சொரக்கா விதை போட்டா குண்டு சொரக்கா காய்க்கும். ஆனா நீ போட்ட விதை உன்ன மாதிரி இல்லையே. அப்புறம் ஊம்புள்ள நீ எப்படி சொல்ற? நீ இது தன்னையே தான் ஏமாத்திக்கிற வழி. ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தை நீ செய்த உருவத்துக்குள்ள இருக்கிறது வேற பொருள். அதனுடைய எண்ணப்படி அதனுடைய இஷ்டப்படி தான் அது வாழும். அதை நீ தடுக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அதனால அதெல்லாம் உன்னை மாத்திக்கோ. நீ அவனை மாத்தணும்னு நினைக்காத. அதனால முதல்ல நீ மாறினா அவன் தானாவே மாறுவான். முதல்ல உன்னை சீர் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போ. நீ எடுத்த உடனே அவனையும் இதில் சேர்க்கலாம், அவனை சீர் பண்ணலான்னா நீ கெட்டு போடுவ. அதனால முதல்ல உங்களை மாத்திங்க. உங்க செயலை பார்த்து அவன் மாறட்டும். அனைவருக்கும் இங்கே கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஏன்னா நம்ம போன மாதத்துலேருந்தே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். டிகிரித்தையும் விடலை, ஐயா பார்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். வரும்போதும் 4 நாளுக்கு முன்னே நான் அந்த நிகழ்ச்சியை கேட்டு அழுதுக்கணும். அப்பா நீங்கள் எங்களை வந்து காயும் பூவுமா உருவாக்கி விட்டுக்கிறீங்க, இது பழுக்கணும், நாங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் ரொம்ப அது தானத்தில் உட்காரும்போது இதை நினச்சி தான் அழுதேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே நினைக்கல. நம்ம எல்லாம் காயும் பூவுமா தான் இருக்கிறோம். ஐயா வந்து உத்தரகோசம் அங்கையில் மரகத கல்லாக இருக்கிறாரு. அங்கே இருக்கிற மரகத கல் நம்மளுக்கு ஒளி கொடுக்க, அதுக்கு மேல்பட்டு இங்கே இருந்துக்குன்னு வேறாவும் நம்மளை பாதுகாக்கிறாரு அந்த மரம் ஐயா, தேவ ஐயா. நம்ம எல்லாம் நாவ மரத்துக்கு அங்கே இருக்கிற உத்தரகோசம் மரங்கையில் இருக்கிற நாவ மரத்தோட பூ பிஞ்சு இலை. அப்போ நம்ம என்ன கதி ஆகும்? இதை தான் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ தானத்தில் உட்காரும் போது கூட அதை தான் நினச்சேன். ஏன் என்ன பண்ணுவீங்களோ, எங்களுக்கு மேலே மேலே உங்களை உருவாக்கணும்னு நாங்கள் உங்கள் பிள்ளைங்க விரும்புகிறோம். எங்களை காயும் பூமா விட்டுறாதீங்க, நாங்கள் காஞ்சி போயிடுவோம். இப்போ ஐயா வந்து சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா மனசும் பட்டாம்பூச்சி மாரி பறக்குது. நொந்து அந்த மனசு பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு இனிமேல் பட்டு எதுவும் இல்லை. வருங்கால இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க வளர்ப்பாங்க. ஐயா மன்றம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அழியாத வேடம் சொத்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சாமி. நாய் நினைக்கணும், மார்கழி மாதத்துக்குள்ளூரில் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பெட்ஷீட் வாங்கி போத்திக்கணும். பொழுது வெடிஞ்சா இந்த பெட்ஷீட் வாங்கினா வீணாக போயிட்டு இருக்கோம், வெய்ய காயுது எதுக்குன்னா. அந்த மாதிரி நான் என்ன நினச்சேன் தெரியுமா? நம்மனா நம்பிட்டு தான் போங்க, இன்னும் 4 நாளில் நம்ம செத்துடணும். இந்த உயிரை வச்சிருக்க கூடாது. உண்மையாலுமே யாரால புண்ணியம்? தாயால புண்ணியம் இல்லை, பிள்ளையாலையும் புண்ணியம் இல்லை, கூட பிறந்தவங்களாலையும் புண்ணியம் இல்லை. அனாத மரமாக நின்னா அதை தான் நினைக்க தோணும்.
வேற வேற போக்கில் போகுதுல்ல. அப்போ அதை நினைக்கும் போது இதை நினச்சி திடீர்னு ஒரு 10 மணிக்கா நான் சின்ன செல்லு தான் வச்சுருந்தேன். ஐயா அதில் வந்தார். என்ன இது ஒரு மாதிரியா இருக்குது, சரி இதை கேட்கணும். ரோட்டில் படுத்துக்கணும், நடு ரோட்டில், கவர்மெண்ட் ரோட்டில் படுத்துக்கணும் கேட்குறான். கேட்க அப்போ ஐயா என்ன சொல்லிட்டாரு, ஏண்டி போய் நீ சாவ போகிற, கருமவனையை தூக்கிட்டு போவாதா, கருமவனை எடுத்துகிட்டு போனால் திரும்பி வந்து இதே மாதிரி படுவேன். இங்கே இன்னமும் உனக்கு இதான் இருக்குது, நீ என் இடத்துக்கு வா, நான் உன்னை இட்டு போகிறேன். எனக்கு படிப்பறிவு கிடையாது ஐயா, மழைக்கு கூட நம்ம பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கலை. திடீர்னு செல்லில் வந்து நம்புகிறேன். ஆனால் அழுதா, இந்த இடத்துக்கு நம்ம போகணும் இந்த அழுதுக்குன்னு தான் 3 மாதமா செல்லில் வந்து அந்த நம்பர் ஒரு கறி எடுத்து செவத்தில் கிறுக்கி வச்சுட்டேன். நம்பரை கிறுக்கி வச்சுட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணான். உங்களுக்கு ஃபோன் பண்ண ஐயா, இந்த இடம் வந்தால் நீ வரலாமா, வெள்ளை ஆடை எடுத்துக்கின்னு தான் வரணும். அன்னைக்கு பையில் எடுத்துக்கின்னு வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன், ஐயா நீங்கள் உண்மையாலும் குருவாக இருந்தா எனக்கு இடம் தெரியாது. ஏன்னா பௌர்ணமி நாளைக்கு எங்களுக்கு பிஸியாக இருக்கும் வேலை, உங்கள் ஃபோனெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படியாவது உங்கள் ஐயா வருவார், இட்டுன்னு வந்துடுவாருன்ற தைரியத்தில் விட்டுட்டாரு. செங்கல்பட்டில் வந்து நின்றுங்கன்னு அழுவுறேன், எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு, எந்த மூளைன்னு தெரியல, ஓரமான அழுவுறேன். இவ்வளோ தொலைவு வந்துட்டேன், இதுக்கு மேலே எப்படி நான் வருவேன்னு தெரியலையா. ஆனால் நீங்கள் தான் என்னை இட்டு போகணுன்னு அழுது கண்ணை சொட்டு தண்ணி ஊண்டுது. விழுப்புரத்துலேருந்து ஒரு ஐயா வந்தார், அந்த மாதம்தான் பார்த்தேன், அதுலேருந்து அவரை நான் பார்க்கல. ஆனால் ஐயா தான் வந்துக்கிறாரு பகுது அந்த ஐயா வட்டம். ஏண்டி அழுவுற, நான் வர உன்னை இட்டுன்னு போவேன்ட்டு. எங்கம்மா போகிறேன்னு, ஏன் போலிவாக்குக்கு நான் போகிறேன், வா நான் இட்டு போகிறேன். கூடியே இட்டாந்தாரு, உபதேசம் வாங்கினோம். அந்த மாதம் பார்த்தோம், அதான். அதுக்கப்புறம் நான் பார்க்கல அந்த ஐயாவை. இதே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. செத்து இருந்தால் 1.5 வருஷம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செத்து மறு ஜென்மம் வந்துக்கிறோம். எவ்வளோ பேருக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, நம்மளுக்கு தெய்வமே அப்பாவை வந்துக்கிறாரு, சிவனே. அந்த சிவன் வந்து ஒரு அண்ணனை உருவாக்கி, இவர் தான் உங்கள் அண்ணன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க, பெரிய அண்ணன் உங்களை கைவிட மாட்டார். அம்மா நான் வேறு, உங்கள் அண்ணன் மரத்தோட தண்டு, நீங்கள் எல்லாம் காயும் பூமா இருக்கிறீங்க, காமிட்டு பண்ணுவாரு, பிடிச்சிங்க. வருங்கால இளைஞர்கள் கிட்ட வளர்க்கணும். ஏன்னா எங்கள் காலம் போயிடும் தெரியாது, உங்கள் ஜென்ரேஷன் வளரணும், இன்னும் பெருமையாக வரணும். நிறைய வடநாட்டுலாம் இதனோட இது தெரியல, தெரியாத அலமோதுறாங்க. நான் நிறைய கோயிலுக்கு போவேன், அங்கெல்லாம் பார்ப்பேன். பாடம் எப்படின்னு எடுக்கிறது தெரியாது அறியாப்புள்ள, அது உட்காந்து எப்படியோ உட்காந்துங்கன்னு எடுக்குது. அப்போ அதுங்களுக்கு அந்த ஆசை இருக்குதுல்ல, இதனோட இது அங்கே போச்சுன்னா வந்துங்கன்னு தான். இப்போ மலேசியாக்காரங்க அவங்க எல்லாம் வந்து பெருமை அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் தெரியாதவங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இளைஞர்களுக்கு தான் தெரிய வைக்கணும். எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்த மனசு பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிட்டு சந்தோஷமாக போகலாம் நம்ம. ஆத்மா